அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரா, திடுதிப்புன்னு மயங்கி விழுந்துட்டாரா அத்தை. ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கா அத்தை. எங்க அம்மா இப்பதான் போன் அடிச்சு சொன்னா. இது என்ன சோதனை? என்ன இருக்கு ஏடிஎம் கார்டு? இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, என்னால வர கழியாது. நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துறான். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? இவன் எவ்வளவு ரூபானாலும் எடுத்துக்கிற சொல்லிருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோ பிடிச்சி போன்னு சொல்லிருக்கேன். அவள புறவே ஏமா கோவப்படுது என்கிட்ட? துட்டு பெருசு இல்ல, அது யார்ட்டனாலும் கடன் கூட வாங்கிக்கிடலாம். அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன தலை போற வேலையா இருந்தாலும் முதல்ல லீவ் போட்டுட்டு கிளம்பல. இது நான் கீழே விழுந்து கிடந்தேன்னு வச்சுக்கியா, அவ சோத்த மட்டும் பொங்கி வச்சுட்டு நீங்க உங்க அம்மையை பாத்துடுங்க அப்படின்னு ஆபீஸ் போவாளல இல்ல? அதுக்கு தான் நீ சம்மதிப்பியா? அம்மா இல்ல அம்மா எம்மா டடக்க இவளுக்கு அப்பனா உனக்கு அப்பா மாதிரி தான்ல. பொண்டாட்டிட்டு துட்டு கொடுத்தா மட்டும் போதாதுல, நம்ம கூட இருந்து பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுதான் ஒரு புருஷனுக்கு அழகு. போ நீ லீவ் முதல்ல சொல்லு. சரிம்மா சின்ன பொண்ணு கிளம்பு, நானும் வரேன் லீவ் போட்டு. உங்க அப்பாக்கு நெஞ்சு வலியில ஒண்ணு இருக்காது, ஏதாவது சாம்பார் ஊத்தி தின்னு இருப்பாரு, வாய்வினால கூட நெஞ்சு வலி வந்திருக்கலாம். ஒண்ணு செய்யாது, வா நானும் என் பிள்ளைய உங்க கூட வரேன். வா போவோம் வா. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்ன மறுமலை பெரிய வார்த்தை சொல்லுதா? இதோட செய்யலனா நான் மனசே இல்ல. வா மறுமலை.